உங்களுடைய யாழ் மாநகரத்துக்கான கனவு என்ன? அதைவிட எங்களிடம் நீரை சேமிப்பதற்கான பாரிய குள கட்டமைப்புகள் கிடையாது, ஆறுகள் கிடையாது. யாழ்ப்பாண நகரசபை பொருளாதார ரீதியாகவும் அது பெருசா வளரலையே. அதுக்கு இவ்வாறான திட்டங்களை நீங்க வச்சுக்கிறீங்க. அது இவ்வளவு காலத்திலே அது சாத்தியமாகும். அப்ப அந்த மூலம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பெரிய செயற்திட்டங்களை செய்யறதுக்கு போதுமானதாக இல்லாட்டியும் பொருளாதார ஸ்திரத்தன்மை என்றதை இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர உதவி செய்யும். யாழ் மாவட்டத்தினுடைய சனத்தொகையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாங்க. 1980 ஆண்டுகள்ல எடுத்த கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாணத்தினுடைய சனத்தொகை 2 மில்லியனாக இப்ப இருந்திருக்கும். ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் உள்ளூராட்சியில வறுமை இருந்தால் தான் கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பேன் என்றதுக்கு பின்னால இருக்கிற அடுத்த கருத்து என்னென்றால், தாங்கள் வெற்றி பெறாத உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்காது என்ற ஒரு பிரச்சாரம் கொண்டு அண்மையில போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க திட்டம் போடலாம், சட்டம் போடலாம், இப்படி காலம் முழுக்க செய்ய முடியாது. இந்த மாநகர சபை உங்களோட காலகட்டத்துல நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தலையா? அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்பீங்களா? மிக முக்கியமா மக்களினுடைய வெற்றி. ஏன்னா அவர்களினுடைய மனப்பாங்கு மாற்றம் தான் எங்களை வெல்ல வைக்கும். அப்படி வெல்ல வைத்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பிழை என்றால் அதற்குரிய பொறுப்பை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேன். வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒருவரோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். முதல் தடவையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், குறிப்பாக யாழ் மாநகர சபை தேர்தல் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காகவும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய இருப்பை நிலை நிறுத்துவதற்காகவும் கடுமையான போட்டியில் இறங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கபிலன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 75 ஆண்டுகளாக மாநகர சபைகளோ உள்ளூராட்சி சபைகளோ அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெற்றிருக்கே இல்லை இதுவரைக்கும். ஆன நாட்டினுடைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அது தெரிகின்றது. உங்களுடைய என்ன வகையான ஒரு கனவோட நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய யாழ் மாநகரத்துக்கான கனவு என்ன? உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண நகரம் என்பது ஒரு தனித்துவமான நகரம். எங்களினுடைய இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருந்தாலும் யாழ்ப்பாணத்துக்கு சில விசேட தன்மைகளை சொல்லலாம். எல்லா நகரங்களுக்கும் இருப்பிடம் என்றது இருக்கும், வரலாறு இருக்கும், எல்லாமே இருந்தாலும் எங்களினுடைய அமைவிட பண்பு என்பது யாழ்ப்பாண நகரத்தினுடையது மிகவும் சிக்கல் தன்மையானதும் மிக முக்கியமானதும் தனித்துவமானதும். இப்ப பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னா யாழ்ப்பாண நகரம் ஒரு டெஸ்டினேஷன் டவுன் என்று சொல்லுவோம். அதாவது அது ஏதோ ஒரு இடத்தினுடைய எல்லைப்படுத்தப்பட்ட ஒரு எல்லை நிலையில இருக்கிற ஒரு நகரம். குறிப்பாக நாங்கள் கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு சார்ந்து ஒரு நிலைபெறான கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் கூட எங்களினுடைய இந்த யுத்தங்கள் மிக முக்கியமா எங்களை பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு தன்மைக்குள்ள வச்சிருக்கல. இன்றைக்கும் யாழ்ப்பாண நகரம் என்பது சார்பு நிலை நகரமாகத்தான் தன்னுடைய சேவையை வழங்குது, வேறொரு நகரத்தை தங்கி இருக்கிற நிலை. இதோட இந்த யுத்தமும் அதற்கு பின்னர் ஏற்பட்ட துரிதமான அபிவிருத்திகளும், குறிப்பாக 2002 இருந்து 2006 என்கின்ற சமாதான காலத்திலையும் பிறகு 2009 பின்னரான காலங்களிலேயும் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி என்பது அதனுடைய புவியியல் சார் பண்புகளோடு சில சந்தர்ப்பங்கள்ல முரண்பாடு தன்மைகளை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப குறிப்பாக சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு நீர்வளம் என்பது நிலக்கீழ் நீர்வளம் தான். அதை விட எங்களிடம் நீரை சேமிப்பதற்கான பாரிய குள கட்டமைப்புகள் கிடையாது, ஆறுகள் கிடையாது, குட்டைகளும் ஒரு பருவகால ஆறும் தான் இருக்குது. அப்ப இந்த முக்கியத்துவங்களுக்கூடாக எங்களுடைய நிலக்கீழ் நீரை பாதுகாத்து அதற்கூடாக எங்களோட வாழ்வாதாரத்தை கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கைக்குள்ள அவைகள் இந்த துரித அபிவிருத்திகளாலையும் சில அபிவிருத்திக்கான வழிப்படுத்தல்களினுடைய குறைபாட்டு தன்மையாலையும் சில இடங்கள்ல தாந்தோன்றித்தனமாக நடந்ததனுடைய விளைவினால எங்களுக்கு கட்டுமானம் சார்ந்தும் ஒரு நிலைபேறு இல்லாத தன்மையை சில இடங்கள் அவதானிக்கிறோம். அது சூழலுடனான முரண்பாட்டையும் ஏற்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. இதை தாண்டி மூன்றாவது விடயமா நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு சமூக ரீதியாகவும் எங்கள்கிட்ட இந்த யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்த வரையில ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்றை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் எங்களினுடைய யாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வருகின்ற ஊழியர்களினுடைய மிக பிரதான பொருளாதாரத்தை வழங்குகிறதாக இந்த வைத்தியசாலையும் அதனை சுற்றி இருக்கின்ற இந்த கடைகளும் அங்கு வேலை செய்கின்ற மக்களும் இருக்கிறார்கள்.
அப்ப அவர்களுக்கான ஒரு அதாவது டீசன்ட் ஒர்க் என்று சொல்லுவோம், அவற்றினை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். ஆகவே எங்களினுடைய கனவு அல்லது எங்களினுடைய தூர நோக்கு என்னவாக இருக்கின்றது என்றால், யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமாக இருக்க வேண்டும். பழமையான அந்த யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளத்தோடு இந்த பொருளாதார ரீதியான ஸ்திரமான தன்மையையும் எங்களுக்கான மிகச் சிக்கலான சூழல் அம்சங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பசுமை சார்ந்த நீரியல் மேலாண்மை கொண்ட ஒரு நகரமாக அனைவருக்கும் உவப்புடையதாக மாற வேண்டும். அந்த கனவோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த கனவுல நீங்கள் குறிப்பாக முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் நீர் சார்ந்த பிரச்சனைகள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக யாழ்ப்பாணத்துக்கு நீர் கொண்டு வருவதற்கான வழங்கப்பட்ட 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி வர இல்லை. மாகாண சபையில நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த நீர் பிரச்சனையில நீங்க என்னத்தை சாதிக்கலும்? மிக முக்கியமா மத்தியில இருந்த ஒரு ஆட்சி கட்டமைப்புக்கும் எங்களோட உள்ளூர் ஆட்சிகள்ல இருந்த ஆட்சி கட்டமைப்புக்கும் இடையில வேறுபட்ட கட்சிகள் சார்ந்த தன்மைகள் இருந்ததனால சில பிரச்சனைகள் இந்த திட்டங்களின் மத்தியில ஏற்படுத்தப்பட்டது என்பது ஒன்று. சில வேளைகளில மத்தியில இருக்கிற ஆட்சி தான் உள்ளூர் ஆட்சியில இருந்த சந்தர்ப்பங்களில அந்த ஊழல் என்கின்ற ஒரு பெரிய விடயம் இந்த ப்ரொஜெக்டுகளுக்கு பின்னால தங்களுக்கான நிதி தேவைகளை நிறைவேற்ற வேணும் என்கின்ற கேள்விகளினால அது தோல்வி அடைந்ததுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆனா இன்றைய இந்த சூழலை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் ஏற்கனவே இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்களா, இந்த நீர் மேலாண்மை தொடர்பாகத்தான் நான் என்னுடைய ஆய்வுகளை செய்திருக்கிறேன். அதை விட பலர், இது நான் என்று சொல்றதை விட உங்களுக்கு தெரியும், டாக்டர் பானபொக்கே என்று சொல்லி ஒருவர் இருந்தவர். இலங்கையினுடைய இந்த நீர் மற்றும் நில வளங்கள் தொடர்பாக எல்லாம் ஆய்வு செய்த ஒருவர், அனுராதபுரத்தை அடிப்படையாக கொண்ட ஒருத்தர்ல இருந்து பிறகு பல்வேறு வகையான அறிஞர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட பல புவியியல், நீரியல், பௌதிகவியல் அறிஞர்கள் எல்லாம் இதை பற்றி ஆய்வு செய்திருந்தாலும் அவற்றினை ஒரு திட்டமாக கொண்டு செயற்படுத்துவதில் பல பிரச்சனைகள் இருந்திருக்குது. அந்த திட்டங்களை நாங்கள் இப்போ ஓரளவுக்கு வச்சிருக்கிறோம். அதாவது வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைன் என்ற ஒரு டிசைன் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில இந்த நீர் மேலாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த டிசைன் யாழ்ப்பாணத்துக்கு பொருத்தமானதுன்றதையும் ஒரு ஸ்கேலில நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். அப்ப திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரம் மத்திய அரசாங்கம் ஒரு ஊழல் இல்லாத அபிவிருத்தியை செய்கின்ற, கிராமங்கள் நோக்கி நகரங்கள் நோக்கி நிதி பாய்ச்சல் செய்கின்ற ஒரு பாதுகாட்டோட இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில நிதி சார்ந்தும் எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை இருக்க போறதில்லை. ஆகவே இந்த குறுகிய காலம் என்றது எங்களுக்கு ஒரு பாரிய தடையாக இருக்க போறது இல்லை. ஆகவே எங்களோட ஆட்சி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில், அதுவும் பெரும்பான்மையோடு கிடைக்குமாக இருந்தால், இலகுவாக இவற்றினை மத்திய அரசாங்கத்தோடையும் இது சார்ந்த மாகாண கட்டமைப்புகளோடையும் உண்மையில எங்கட அதிகாரத்துக்குள்ளால எல்லாத்தையும் செய்திட முடியாதுன்றதும் எங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களோடு இசைந்து இதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த நீர் வளங்கள் திட்டம் இப்ப உங்களுக்கு தெரியும், தாளியடியில இருந்து கொண்டு வர நீர் வளங்கள் திட்டம் கிட்டத்தட்ட ஒரு நீர் அடைகிற நிலைமைக்கு கிட்ட வந்திருந்தாலும் சில இடங்களில சில பிரச்சனைகள் செயற்திட்டம் சார்ந்து இருக்கிறது. அவற்றினையும் நிவர்த்தி செய்வதனூடாக யாழ்ப்பாண மாநகர சபை பிரதேசத்துக்கான குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை தொடர்பாக எங்களால இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள தீர்வை வழங்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. முதல் விஷயத்துல நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள யாழ்ப்பாணத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும். குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, நான் சொன்னது நீர் மேலாண்மை. இப்ப வெள்ள நீர் பிரச்சனை, அல்லது எங்கட குட்டைகளை இணைத்து நிலத்துக்கு கீழே நீரை சேமிச்சு நிலக்கீழ் நீரை நல்லதா மாத்துற அதே நேரம் வெள்ள காலங்களில கடலை சேர்ந்து வெள்ளம் இல்லாம பண்றதுக்கான ஒரு நீர் மேலாண்மையை செய்ய முடியும்ன்றதுல 100%. தாளையடியில இருக்கிற அந்த தண்ணீரை நீங்கள் கொண்டு வர இதுல அது கடல் நீரை நன்னீராக்குற ஒரு திட்டமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த திட்டம் மிக செலவானது என்று சொல்லப்படுது. அப்ப அதுக்கான நிதியை மக்கள் செலுத்த வேண்டி வருமா? இல்ல, அந்த செயற்திட்டத்தை பொறுத்தவரையில பாத்தீங்களா இருந்தா நான் நினைக்கிறேன் 28,000 மீட்டர் கியூப் தண்ணிய உற்பத்தி செய்து வழங்குறதற்கான அந்த ஆர்ஓ பிளான்ட் என்பது ஏற்கனவே தாளையடியில கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே அந்த திட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்கீமிலேயே
குறைந்த செலவுக்கு வந்து இந்த நீரை ஆரம்ப கட்டத்துல வழங்குறதற்கான ஒரு லோனும் வந்து அதுக்குள்ள இருக்குது. ஆகவே ஆரம்ப கட்டத்துல பெற்றுக்கொள்ற மக்களுக்கு வந்து அந்த பெறுகின்ற இணைப்பு செலவு என்பது ஒரு பாரிய சுமையாக இருக்க போறது இல்ல. கிட்டத்தட்ட 10,000 நீரை பெற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு அந்த குறைவான கட்டணத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கைகள்ல அது வந்து பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். தொடர்ச்சியாக தண்ணீரை வழங்கைக்குள்ள அந்த கடல் நீரை சுத்திகரிக்கிறதுக்கான செலவீனம் அதிகமாக இருக்கிறதால கட்டணங்கள் ஏதாவது செலுத்த வேண்டி இருக்குமா மக்கள்? நிச்சயமாக வந்து இந்த நீர் விநியோகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மக்கள் கட்டணம் செலுத்தித்தான் நீர் விநியோகத்தை பெற்றுக்கொள்ள போயினோம். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு வந்து அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கான கண்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே இருக்குது. அப்ப மக்களிடமிருந்து ஒரு குறிப்பிடப்பட்ட தொகை வந்து அறவிடப்படும். அதே நேரம் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு நிலைபெறான நகரத்தினுடைய எங்கட கனவில வந்து நாங்க மிக முக்கியமா பார்க்கிறோம், மாசுபட்டிருக்கிற நிலக்கீழ் நீரையும் ஏதோ ஒரு கட்டமைப்பில நாங்கள் அதை மீள ஒரு நன்னீர் நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு சிலவள 25-30 வருடங்கள் ஆகலாம். மற்ற அந்த நான் சொன்ன வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைனுக்குள்ளால மழை நீர் முழுவதையும் கடலுக்கு செல்ல விடாம சேமிப்பதற்கான செயற்பாட்டை மேற்கொள்ளைக்குள்ள ஒரு 20 வருடங்களில நிலக்கீழ் நீர் வளமும் வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக மாறலாம். அப்ப வந்து மக்கள் மீளவும் எங்களினுடைய பழைய முறைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். மற்றது நீங்க கேட்ட மாதிரி அந்த நீரை பெற்றுக்கொள்றதுக்கு கட்டணம் செலுத்த வேணும் மக்கள். கிளர்ச்சியில உள்ள இரண்டமடு குளத்தில இருந்து தண்ணீர் கொண்டு வரணும் என்ற அந்த விஷயம் முற்றுமுழுதாக கைவிடப்பட்டுதா இப்ப? உண்மையில அது முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில தான் தாழையடியில இருந்து கொண்டு வர வேணும் என்ற ஒரு திட்டத்துக்குள்ள போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் அறிஞ்ச அளவில இந்த பளை பிரதேசத்துக்கான நீரை வழங்குவதற்கு மட்டும் இரணைமடுவிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கான ஒரு செயற்திட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஏனென்றால் இரணமடுவில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற தண்ணீர் தான் பிறகு தாழையடியில இருந்து புதுக்காட்டுக்குள்ளால வந்து பளைக்குள்ளால வாரத இருந்தது. அப்ப அந்த திட்டத்தின்படி பழையில வந்து அந்த தண்ணியையும் இந்த திட்டத்துக்குள்ளால கொடுக்குற ஒரு முறைதான் இருந்தது. பிறகு இப்ப என்ன ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது என்று நான் அறிகிறேன்டா, பழை வந்து கிளிநொச்சிக்குள்ள வாரப்படியினால இரணமடுவில இருந்து அதற்குரிய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுறத அறிகிறேன். நீர் மேலாண்மையோட இன்னொரு விஷயம் இருக்குது. யாழ்ப்பாண நகரம் வந்து கிட்டத்தட்ட மிக நெரிசலான நகரமாக இருக்குது. அடுத்தது புழுதி மண்டலமாகவும் இருக்குது. யாழ் நகரத்தினுடைய வளிமண்டலம் மாசுபடுவதாக வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயங்கள்ல நீங்கள் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று யோசிக்கிறீங்க? இந்த வைத்தியசாலை நீங்க சொல்ற மாதிரி பேருந்து நிலையம் இதுகள் சம்பந்தமாக உண்மை அது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு கதைச்சுத்தான் நாங்கள் முடிவுக்கு வர வேணும். அது நிச்சயம். ஆனா எங்களுக்கு அண்டு இருக்கிற சில ஐடியாஸ் நான் நீங்க சொல்லலாம நினைக்கிறேன். இப்ப அதை கேட்ட உடனே நாங்கள் அதைத்தான் செய்ய போறோம் என்று சொல்லலாது. ஏனென்றா இது வந்து தன்மைத்துவமான முடிவுகளை எடுக்கப்பட வேண்டிய இடம். இப்ப உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண நகரத்தினுடைய இயங்கு தன்மையில வைத்தியசாலை மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதற்காக வைத்தியசாலை தான் யாழ்ப்பாண நகரம் முழுவதையும் ஆக்கிரமிக்க வேண்டுமோ என்று சொல்லி சொன்னால் அப்படியும் கிடையாது. அடுத்தது பஸ் ஸ்டாண்ட் என்பதும் சமூகம் சார்ந்த வேலை வாய்ப்புகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குற ஒரு இடத்துல நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டின் சேவையை வந்து அதுல இருந்து முழுமையாக நீக்கிக்கல அந்த பெண்களினுடைய வேலை முடிஞ்சதன் பின்னரான பாதுகாப்பான போக்குவரத்து என்பது வந்து ஒரு கேள்விக்கு உட்படும். அப்ப எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணித்தான் அந்த முடிவெடுக்க வேணும். ஆனா ஒன்று நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வைத்தியசாலையினுடைய இந்த வளர்ச்சி என்பது உண்மையில பாத்தீங்களா இருந்தால் கிடையான ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்குது. அதாவது KKS ரோட், மற்றது பலாலி ரோட், அந்த அதுகளுக்கு குறுக்கான ஒரு வளர்ச்சியா இருக்குது. ஆகவே அந்த நகரத்தை 2 துண்டாக மாற்றுற மாதிரியான ஒரு தன்மையா இருக்கிறதுனாலதான் இந்த நெருக்கம்ன்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா உண்மையா கடந்த காலங்களில வைத்தியசாலை வளர்ந்திருக்க வேண்டியது குத்தான முறை என்று நான் சொல்ல வாரது பலாலி ரோட்டுக்கு சமாந்தரமாக வளர்ந்திருக்கைக்குள்ள எங்கட நகரத்துக்குள்ளான ஒரு நெரிசலை வந்து நாங்கள் தவிர்த்திருக்க முடியும். அப்ப அது ஏற்கனவே நடந்துட்டது. இதற்கு மேலான வைத்தியசாலையினுடைய விரிவாக்கம் என்பது தொடர்பாக வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். மற்றது பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரையில் அதை நாங்கள் டெர்மினலை மாத்துறது தான் வந்து ஒரு நிலைபெறான தன்மையா இருக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பஸ்ஸுக்கான அக்சஸ் இருக்க வேணும். ஆனால் அது பஸ்ஸினுடைய தரிப்பிடமாக இருக்க வேண்டுமா என்பது தொடர்பாக உண்மையில எங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. என்னடா
தரிப்பிடமாக மாறுகின்ற பொழுதுதான் சேவையில் இல்லாத பேருந்துகளும் அதற்குள்ள நிறுத்தப்பட வழி கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நெரிசலான சூழல் ஏற்படும். அவை அதை தவிர்ப்பதற்கு நாங்கள் அதை ஒரு டெர்மினலாக, இப்ப உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரியான பயணிகளை கொஞ்ச நேரத்தில் ஏற்றி கொண்டு செல்கின்ற ஒரு முறையாக இருக்கும். மற்றது நெரிசலுக்கு இன்னொரு காரணம், இங்கே இருந்து புறப்படுகின்ற இந்த பேருந்துகள் நகரத்தை விட்டு வெளியேறுவதற்காக எடுக்கின்ற நேரம் என்பது அதிகமாக இருக்கும். உண்மையில அவர்கள் உள்ளுக்கே நிறைய நேரம் மினைக்கட்டு போகின்ற, அவர்கள் தங்களினுடைய வருமானத்துக்காகத்தான் அதை செய்யணும். ஆனால் அது மறைமுகமாக நகரத்துக்குள்ள எதிர்பார்க்க முடியாத சில நெரிசல்களை ஏற்படுத்துது. அது விபத்துக்களை கூட ஏற்படுத்தும். அது ஏனைய வியாபார நடவடிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு கூட தடையாக இருக்கின்ற பொழுது அவற்றினை நாங்கள் கண்காணிப்பு கேமராக்களினூடாக அவற்றினை சரியான அந்த நேர அட்டவணைகளுக்கு ஏற்ப செயற்படுத்த முற்படுவதனூடாக இந்த 2 விடயங்களினாலும் ஏற்படக்கூடிய ஒரு நெரிசல் தன்மையை இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றத நாங்கள் விரும்புறோம். இப்ப நீங்கள் சொல்ற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் மிக பெருந்தொகையான நிதியும் தேவைப்படுவதாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறீர்கள். யாழ்ப்பாண நகரசபை பொருளாதார ரீதியாகவும் அது பெருசா வளரவில்லை. அதுக்கு இவ்வாறான திட்டங்களை நீங்க வச்சுக்கிறீங்க. அது இவ்வளவு காலத்திலே அது சாத்தியமாகும்? நாங்கள் கடந்த காலங்களில வரி மூலமாக எங்களினுடைய வருமானத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட அந்த வரியில பெரும்பாலும் மத்திய அரசுக்கும் கொஞ்சம் போய் பிறகு திருப்பி அந்த மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டுகள்ல தான் தங்கி இருந்த நாங்கள். ஆனா எங்களுக்கு உள்ளூராட்சி கட்டமைப்புகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப அந்த மூலம் நீங்க சொன்ன மாதிரி இந்த பெரிய செயற்திட்டங்களை செய்யறதுக்கு போதுமானதாக இல்லாட்டியும் பொருளாதார ஸ்திரத்தன்மை என்றதை இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர உதவி செய்யும். அது எங்களுக்கு ஒரு வருமான மூலத்தை ஏற்படுத்தி தரும். பல திட்டங்கள் எங்கள்கிட்ட இருந்து கையை விட்டு போனது. அந்த திட்டங்களை முன் வச்சது பல் நாட்டு நிதி நிறுவனங்கள். அப்ப அந்த நிதி நிறுவனங்கள் இன்றைக்கு எங்களோட அரசாங்கத்தினுடைய ஸ்திரமான பொருளாதார நிலையை வச்சுக்கொண்டு மீளவும் இலங்கைக்குள்ள உதவிகளாகவோ கடன்களாகவோ தருவதற்கு முன் கொண்டு இருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் என்றுதான் அது வந்தது. அதுல இருந்த சானிடேஷனை நாங்க விட்டுட்டோம். ஆனா நாங்கள் மீள அது தொடர்பாக பேசுவதற்கான ஒரு ஸ்திரமான வெளியை இன்றைக்கு வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற நன்மை என்னென்ன, வடிவமைப்பு பகுதி ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருந்தது. எப்படி சானிடேஷன் லைன்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்ப மீள அவர்களோட மத்திய அரசாங்கத்தின் உதவியோட பேச முடியும். என்னை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன், இன்றைக்கு எங்களை அரசாங்கம் ஊழல் இல்லை என்ற வகையினால இந்த நிதியை இந்த 5 ஆண்டுகள் எங்கள்கிட்ட இருக்கும். அதற்குள்ள பல அத்திவாரங்களை போட்டு அதனுடைய ஆரம்ப கட்டங்களை கூட நிவர்த்தி செய்து விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு 100% இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை இருக்கு. யாழ் மாவட்டத்தினுடைய சனத்தொகையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னார். 1980ஆம் ஆண்டுகள்ல எடுத்த கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாணத்தினுடைய சனத்தொகை 2 மில்லியனாக இப்ப இருந்திருக்கும். ஆனால் அதுகின்ற ஒரு 1/3 பகுதி தான் இப்ப இருக்குது. ஏனென்றால் அந்த மற்ற 1/3 பகுதி அல்லது அதற்கும் மேலாக புலம்பெயர் நாடுகள்ல வாழ்கிறார்கள். இன்னொரு பகுதி இலங்கை என்ற தென் பகுதியில வாழ்கிறார். யாழ் மாநகர சபை அபிவிருத்தி பெருமாக இருந்தால் அது இலங்கையினுடைய ஒரு பகுதியாகவும் இருக்க, அது இலங்கையும் அபிவிருத்தியை நோக்கி தள்ளும் தானே. அதுல ஒன்று சொல்லியிருந்தீங்க சனத்தொகை. 81ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எங்கள்கிட்ட இருந்த சனத்தொகை 8,30,000 பேர். இன்றைக்கு கணக்கெடுப்பு 6,20,000. உண்மையா இந்த பிறப்பு வீதத்தையும் வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தோம்னா குறைஞ்சது 16 அல்லது 15 லட்சம் மக்கள் இருந்திருக்க வேண்டிய நிலை. சமூக ரீதியான ஸ்திரத்தன்மையை ஒரு பொழுதும் குலைக்க போறது இல்லை என்றதை ஏற்கனவே இந்த NPP அரசாங்கம் சொல்லி இருக்குது. அதாவது இனப்பெரம்பல்களை நாங்கள் ஒன்றும் செய்ய போறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கு அப்ப சமூக ரீதியான ஒரு பாதுகாப்புங்களுக்கு இருக்கும். அதே நேரம் நாங்கள் பொருளாதாரத்தில என்னமும் தன்னிறைவான தன்மையை கொண்டறைகள் இங்க இருக்கிற மக்கள் இதை விட்டு வெளியில போகாத ஒரு நிலைமை வரும். குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று நாங்கள் 100% நம்புறோம். உங்களுடைய எதிர்த்தரப்புல போட்டியிடுகின்ற மாநகர சபை வேட்பாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்தை சேர்ந்தவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எங்களுக்கு அனுராண்ட நிதி தேவையில்லை, நாங்களே செய்வோம், வெறும் கையால முழம் போடுவோம் என்றார். இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது சாத்தியம் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில அவர்கள் அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களோட மக்கள் கொடுத்திருந்தவர்கள். இப்ப இந்த முறை அனுர தோழரின் நிதி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சொன்னால் கடந்த காலங்கள்ல இருந்த மத்திய அரசாங்கத்தின் நிதியும் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. இவர்கள் சொல்லக்கூடிய சுய நிதி
மூலங்களூடாக அபிவிருத்தியை செய்ய இன்றைக்கு முடியும் என்றால் அதை கடந்த காலங்களிலேயும் நிச்சயமா செய்திருக்கலாம். அதுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அல்லது கடந்த காலங்கள்ல இவ்வளவு முறைகள் இருந்தும் கூட நாங்கள் மக்களை அபிவிருத்திக்குள்ள கொண்டு போகணும் என்ற சிந்தனையோட இருக்கே என்றதை தாமாகவே ஒத்துக்கொள்ற ஒரு நிலைமையாகத்தான் நான் இதை பார்ப்பேன். மத்திய அரசாங்கத்தின் நிதி என்பது உண்மையா என்ன? வரி மூலம் கிடைக்கின்ற மிக முக்கியமானது. உண்மையா இலங்கையை பொறுத்தவரையில 85% வருமானம் என்பது வரி மூலங்களுக்குள்ளால கிடைக்கிறது. அப்ப யாழ்ப்பாணத்து மக்களும் வரிய கொடுக்கணும் தானே. ஆகவே அந்த வரியை எங்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. வாரத்தை அதை ஏன் வைக்கணும் என்றால், தாங்கள் வெற்றி பெறாத உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்காது என்ற ஒரு பிரச்சாரம் ஒன்று அண்மையில போய்கொண்டிருக்கு. ஊழல் செய்கின்ற சபைகளுக்கு வழங்க மாட்டோம். அவர்கள் அதை தாங்கள் ஊழல் செய்வோம் என்று நினைத்தார்களோ எனக்கு தெரியல. தங்களோட சபைகளுக்கு வழங்கப்படாததுக்காகத்தான் அந்த கருத்து வைக்கப்பட்டது. ஒரு அரசியல்ல ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள், விவாதங்கள் தேவை. ஆனா சில வேளைகளில இதை சொல்லைகள்ல இந்த தாங்கள் ஊழல் செய்தவர்கள் அதனால் தரமாட்டினம் என்றதை ஒத்துக்கொள்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடும் என்றதை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவினம் நினைக்கிறேன். ஜனாதிபதி சொன்ன கருத்து வேறு. ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் உள்ளூராட்சியில வறுமை இருந்தால் தான் கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பேன் என்றதுக்கு பின்னால இருக்கிற அடுத்த கருத்து என்னென்றா, இங்க வாரவ காசு அடிச்சு கொண்டு போயிலாது, போனா விட மாட்டோம், அப்படி போறவ என்பிபியில இருக்கவும் இயலாது. அந்த கட்டமைப்பு மீது இருக்கின்ற அந்த ஒரு தெளிவும் நம்பிக்கையும் தான் அவர் சொன்னாரே ஒழிய மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த இடத்திலேயும் சொல்ல கொடுக்கின்ற பொழுது மக்களினுடைய வரிப்பணம் அது முழுமையாக மக்களுக்கு செல்லுமா என்பதை உறுதிப்படுத்தி விட்டு அதை கொடுப்போம் என்றதுதான் அதன் உட்கிடையான உண்மையான கருத்து. இதை பார்க்கின்ற யாழ் மாநகரத்தை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு நீங்கள் எவ்வாறான உறுதிப்பாட்டை வழங்குகிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களிட்டு ஒரு கேள்வி எழும்பும். ஏனென்றால் மக்கள் இதுவரைக்கும் நடந்த மாநகர சபை உள்ளூராட்சி சபைகளை பார்த்திருக்கிறோம் கடந்த 75 ஆண்டுகளாக. அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று பெருசாக அவர்களுக்கு தெரியல. இப்ப நீங்கள் ஒரு புது கதை சொல்லுகிறீர்கள், இதையெல்லாம் செய்யலாம், செய்திருக்கலாம் என்று. இதை எவ்வளவு தூரம் மக்கள் நம்புவார்கள் என்று எனக்கு தெரியல. அவர்கள்ட்ட நம்பிக்கையை ஏற்படுத்துறதுல நீங்கள் மாநகர சபைக்கு முதல் 100 நாட்கள்ல அல்லது முதல் ஒரு வருஷத்துல என்ன விஷயங்களை உங்களால விரைவாக செய்து முடிக்க இயலும் நினைக்கிறீங்க? ஒன்று மக்கள் ஏன் எங்களை நம்ப வேணும் என்று சொல்லி சொன்னால், இப்ப கடந்த காலங்களை பொறுத்த வரையில மாற்றம் வருமோ வராதோன்றது தொடர்பான சிந்தனைக்கு அப்பால மக்கள் எப்படியாவது யார் ஒருத்தருக்கு வாக்களிக்கத்தான் வேணும். அவர் ஒரு உறவுக்காரராக இருந்தால் வாக்களிக்கலாம், நண்பராக இருந்தால் வாக்களிக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட பேசு பொருளை வச்சிருக்கிறவருக்கு வாக்களிக்கலாம் என்றுதான் வாக்களிச்சவை. ஏனென்றா அவர்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட விடயம், உங்களுக்கு அபிவிருத்தி என்பது சாத்தியம் இல்லை, ஏன்னா மத்தியில இருக்கிறவர்கள் எங்களை வஞ்சிக்கத்தான் போயினோம் என்ற மாதிரியான ஒரு தன்மைதான் இருந்தது. அது நடந்தும் இருக்குது. ஆனா இந்த முறை நாங்கள் மிக தெளிவா என்ன சொல்றோம் என்று சொல்லி சொன்னால், எங்களினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அபிவிருத்திக்கான பாதீடு ஒன்றை இப்ப நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அந்த பாதீட்டில அதிகமான நிதி ஒதுக்கம் வடக்கு மாகாணத்துக்கு செய்யப்பட்டிருக்குது, குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு செய்யப்பட்டிருக்குது என்பது எதை சொல்லுது என்று சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் எங்களுக்கு அபிவிருத்திக்கான ஏதோ ஒரு செயற்பாட்டை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது, செய்ய விருப்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு இப்படி ஒரு விடயம் நடக்கிறதுனால இவர்களை நம்பலாம் என்ற ஒரு நிலைமைக்கு கட்டாயம் மக்கள் வருவார்கள். நாங்கள் உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி பார்க்கிறது குறிப்பாக வெள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை பாரிய பிரச்சனை. வெள்ள நீர் கடலை கலக்கின்ற பிரதேசங்கள்ல இருக்கிற மக்கள், குறிப்பாக ஸ்டான்லி வீதி மற்றும் பின்னால இருக்கிற கோட்டை சார்ந்த பிரதேசங்கள்ல இருக்கிற இந்த வெள்ள நீர் முகாமைத்துவம் என்பது உண்மையில உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. அதனுடைய ஒரு ஆரம்பத்தை இந்த முறை வெள்ளம் நடக்கைகள்ல நாங்கள் ஆட்சியில இல்லாத பொழுதும் கூட நாங்கள் ஒரு தொண்டு அடிப்படையில மாநகர சபையோடு சேர்ந்து செய்திருந்ததனால இந்த முறை யாழ்ப்பாண நகரத்துக்குள்ள இருந்த வெள்ளத்தை கொஞ்சம் குறைக்க முடிஞ்சிருக்கிறது. அதுல குறிப்பா எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்க போறது நல்லூரினுடைய வெள்ளத்தை உடனடியாக வெளியில கொண்டு போறது அல்லது வேற இடத்துல சேர்க்கிறது. ஏன்னா பல அனுமதி இல்லாத கட்டுமானங்கள் கடகடண்டு உருவாக்கப்பட்டதுனால பல குளங்களுக்கு இடையிலான இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்குது. அப்ப அதை கொஞ்சம் அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றா இது கட்டுமானம் சார்ந்து, உட்கட்டுமானம் சார்ந்து நாங்கள் வெள்ளம் சார்ந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வை முன்வைக்க வேணும். மிக முக்கியமா இந்த நகரத்தினுடைய மைய பகுதிகளில
வணிக செயற்பாடுகளில் வியாபார செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு ஒன்று வந்து மாநகர சபைக்கு நிச்சயமா இருக்குது. இந்த குப்பை கூளங்களை அகற்றுவது என்பது மிக முக்கியமாக சரிப்படுத்தப்படும். உண்மையில் எங்கள்ட்ட 27 வட்டாரங்கள் தான் இருக்குது. இந்த 27 வட்டாரங்களில சன நெரிசல் கூடிய வட்டாரங்கள் என்பது கிட்டத்தட்ட 11 வட்டாரங்கள் இருக்குது. அப்ப இந்த இடங்களில வந்து இப்பவே மாநகர சபை ஒரு காட்டை அடிப்படையா வச்சு கழிவு சேகரிக்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்குது. நாங்கள் அதை எப்படி மாத்த நினைக்கிறோம்னா ஒரு டிஜிட்டலைஸ்ட் வெர்ஷனை மாத்த நினைக்கிறோம். அதாவது போற வெஹிக்கிள்ஸ்களுக்கு வந்து ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்றதனூடாக இன்ன நாளுக்கு இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல கழிவகற்றலுக்கான வாகனம் வரும் என்றால் அந்த நாள் அந்த நேரம் அந்த இடத்துல அது இருப்பதற்கான உறுதிப்பாட்டை வந்து மேற்கொள்றதோட இந்த கழிவுகளை வந்து பிரிகை ஆக்குறதற்கான ஒரு செயற்பாட்டையும் மாநகர சபை எல்லைக்குள்ளேயே வச்சு செய்யறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி நாவாந்துறை, கல்லுண்டாய்வெளி போன்ற இடங்கள்ல இது கொட்டப்படுகிறது. அடுத்த யாழ்ப்பாண வைத்தியசாலையுடைய மருத்துவ கழிவுகளும் ஒரு சுடலைக்கு அருகாமையில கொட்டப்பட்டு எரிக்கப்படுகிறதா. இந்த கழிவுகளை வந்து நீங்கள் சேதன பசலைகளாக மாற்றுறதுக்கான அந்த முயற்சிகளும் ஏதாவது யோசிக்கப்பட்டு? நிச்சயமா யோசிக்கிறோம். ஏனென்றா இப்ப யாழ்ப்பாண நகரம் என்பது வந்து முழுமையான ஒரு நகரம் இல்லை, அது ஒரு மிக்ஸ்டான இடம். அப்ப எங்கள்கிட்ட சேதன ரீதியான கழிவுகளும் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அப்ப நாங்கள் அதனாலதான் சொன்ன மாநகர சபைக்குள்ளேயே நாங்கள் பிரிச்சிட்டு அதுல ஏற்கனவே நான் நினைக்கிறேன் சேதன பசலை ஆக்குறதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான இடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அங்க உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதற்கான ஒரு சந்தை வாய்ப்பு ஒன்றை வந்து இந்த பிராண்டிங் ஒன்றை நாங்கள் செய்யக்குள்ளதான் அதுவும் வினைத்திறன நடக்கும். அப்ப அதை வந்து நாங்கள் செய்ய வேணும், செய்ய உத்தேசிச்சிருக்கிறோம். அப்ப அப்படி செய்யக்குள்ளதான் இந்த வேஸ்ட் வந்து ஒரு வெல்த்தை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது எங்களுக்கு ஒரு வருமானத்தை தரைக்குள்ள அது என்னமும் வினைத்திறனை செய்ய வேணும் என்ற ஒரு நிலைமை வரும். மற்றது இந்த அபாய கழிவுகள் வந்து இன்னைக்கு வைத்தியசாலைகள்ல மட்டும் இல்லை, வீடுகளிலேயும் இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு நோய்க்கான மருந்துகளை எடுக்கிறோம். குறிப்பா பலர் டயபெட்டிஸால இன்சுலின் யூஸ் பண்றோம். அதுல நீடில்ஸ் என்ன செய்யறோம், ஹார்ட்ரிச் என்ன செய்யறோம்ன்றது உண்மையா தெரியாது. அப்ப இது வந்து இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் அந்த நீடில் அதுகள் எல்லாம் கண்டபாட்டுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்சுலினேஷன் பிளான்ட்ன்றது வந்து உண்மையா யாழ்ப்பாணத்துக்கு தேவை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வைத்தியசாலை கழிவுகளை மயானத்தை நம்பித்தான் நாங்கள் சில வழியில செயற்பட வேண்டிய தேவை இருக்குது. ஆனா உண்மையா நாங்கள் நினைக்கிறோம் இந்த வெளிநாட்டில இருக்கின்ற உறவுகள் மாநகர சபைக்கு முதலாவத செய்ய வேணும் என்று விரும்பினால் உண்மையில இன்சுலினேஷன் பிளான்ட் அது மிக காஸ்டான விஷயம். அது கட்டாயம் ஒன்று தேவை. ஏன்னா அது எங்களோட வைத்தியசாலைக்கும் தேவை. வீடுகள்ல கிடைக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளையும் நாங்கள் சரியான முறையில முகாமை செய்து ஒரு அபாய கழிவுகள்ல இருந்து தள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றது இந்த கழிவு முகாமைத்துவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இன்னொரு பிரதேச சபைக்குள்ள கொண்டே அதுக்கு சுமையா மாற்றக்கூடாது. உண்மையில எங்கட வீட்டை வடிவா வச்சிருக்கணும்ன்றதுக்காக மற்ற காணிக்குள்ள கொண்டே நாங்கள் குப்பையை செயற்பாடுன்றது அப்ப அது வந்து உடனடியா சாத்தியம் இல்லை. உண்மையா உங்களை அங்க பிராக்டிக்கலாயும் கதைக்க வேணும் உண்மையா. அப்ப ஆனா அதுக்கான செயற்பாடுகளும் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். முன்பள்ளிகளை மாநகர சபையும் பிரதேச சபைகளும் எடுத்து நடத்துறதுக்கான யோசனையும் உங்கள்கிட்ட இருக்கா? நகர சபைகளுக்குரிய மிக முக்கியமான கடமைகள்ல உண்டு. இப்ப அதை எடுத்து நடத்துறதுன்றதை விட அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்தும் குறிப்பாக அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கான ஊதியங்களை வழங்க வேண்டிய பொறுப்பும் வந்து உண்மையா இருக்குது. அதாவது முன்பள்ளிகள் வந்து ஆசிரியர்களுடைய வருமானம் 4,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் சாதாரண ஆசிரியர்கள் பெரும்பாலும் 4,000 6,000 வரைக்கும் இருக்கிறார். இதை வந்து மாநகர சபையோ உள்ளாட்சி சபையோ எடுத்தால் அவர்களுக்கு அது சுமையாகத்தானே மாறும். இதை மாநகர சபையோ நகர சபையோ எடுக்கிறதுண்டு இல்லை. உண்மையா பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் இப்ப வடக்கு மாகாண சபையினால அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட வருமானமா வழங்கப்படுது. மிச்ச வருமானம் வந்து யார் நடத்தினமோ அவதான் வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் கேட்கிறேன்டா, இப்ப முன்பள்ளிகள் வந்து தனியாரால நடத்தப்படுது. அப்படியான பள்ளிகள்ல வந்து 40,000 ரூபாய் சம்பளம் வழங்குகிறார். அப்ப இதுக்கிடையில நீங்கள் மாநகர சபை பிரைவேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்போட அப்படி ஏதாவது ஒரு செயல்முறையை கொண்டு வர பாக்குறீங்களா, அல்லது அந்த திட்டத்தை மாத்தாம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, நாங்கள் வந்து உண்மையா பிபிபி தான். இல்லாட்டி நாங்கள் ஒரு தனியாரின் நிலைமைக்கு வந்து நாங்கள் போவோமா இருந்தா தனியார் அடுத்த கட்டத்துக்கு எங்களை தாண்டின நிலைமைக்கு போகத்தான் முயற்சி செய்வோம். அப்ப இப்படியே போனா இந்த இன்இக்வாலிட்டி என்றது போய்கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளால அதை கொண்டு போறது தான் வந்து இருக்கும். அனைத்து ஆய்வுகளும் சொல்லுது என்னன்னா, ஒரு பிள்ளையினுடைய முதலாவது வயதுல இருந்து 7 வயது வரைக்கும் தான் அது அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி என்றது.
அதுக்கு பிறகு வார வளர்ச்சி எல்லாம் அது சாதாரண வளர்ச்சி. அந்த முன்பள்ளிகள் தான் இதுல மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த முன்பள்ளிகளுக்கு அந்த முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. இதுல என்ன இல்ல, இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்க திட்டம் போடலாம், சட்டம் போடலாம், இப்படி காலம் முழுக்க செய்ய முடியாது. ஆகவே அடுத்து வருகின்ற தலைமுறை உளப்பாங்கு சார்ந்து இவற்றினை புரிஞ்சு கொள்ளணும்ன்றா நாங்கள் முன்பள்ளிகள்ல இருந்து புத்தக கல்வி என்றதை தாண்டி இந்த மனப்பாங்கு ரீதியான விடயங்களை அங்க இருந்து அவர்களுக்கு கொண்டு வர வேணும். கொண்டு வந்தால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த சட்டங்கள், இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே சமூகத்தோடு இணைந்த அனைவராலும் பின்பற்றப்படுகின்ற ஒரு கட்டமைப்புக்கு வரும். புலர் கபிலனுடைய கனவுகள், அதை யாழ் மாநகர சபையை இப்படி கட்டமைக்க போறார் என்ற விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் தளத்துல நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறீங்க, whatever good or bad happens to me is not because of others but only because of myself. So நன்றும் தீதும் பிறர் தரவரான்னு சொல்றீங்க. இந்த மாநகர சபை உங்களோட காலகட்டத்துல நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தலையே என்றால் அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்பீங்களா? நான் மட்டுமில்லை, என்னோடு வெற்றி பெறுகின்ற என்னுடைய சபை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் சபையில் இருக்கிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள சொல்ல மாட்டேன். முக்கியமாக முதன்மை வேட்பாளராக நான் வெற்றி பெற்று வருவனாயிருந்தால் இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை அதற்கான காரணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நிச்சயமா என்ன சாரும். எதை சாதிச்சதுக்கு நீங்கள் உரிமை கோர்றீங்களோ, எதை சாதிக்கல என்றதுக்கும் நீங்கள் பொறுப்பு என்றதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுக்க தயாரா இருக்கிறீங்க? இல்ல, நாங்க சாதிச்சதுக்கு என்றைக்கும் பொறுப்பெடுக்க மாட்டோம். அது சாதனை என்பது தனியே ஒருவரால சாதிக்கப்பட முடியாது, கடைசி வரையும் இல்லை. அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மிக முக்கியமா மக்களினுடைய வெற்றி. என்னோட அவர்களினுடைய மனப்பாங்கு மாற்றம் தான் எங்களை வெல்ல வைக்கும். அப்படி வெல்ல வைத்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பிழை என்றால் அதற்குரிய பொறுப்பை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேன்.